வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உடைத்து விட்ட முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விடணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 4 தக்காளி பழத்தை இந்த மாதிரி நான் மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இப்போ இதோடு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஈவனாக எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ணணும். நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில மூடி எடுத்து கலந்து விட்டு பார்க்கணும், இல்லாட்டி ஒட்டிக்கிறோம். சில நேரம் தண்ணி கம்மியாக ஊற்றினா நல்லா ஒட்டும். இடையில கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். அது போட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். அதை உடச்சி ஊற்றிட்டேன். இதை கலந்து விடக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். அது மேலே கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுட்டு அதை மூடி வச்சிடலாம். ஒரு 4 நிமிஷம் போல் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை மெதுவாக லைட்டாக அதுலேருந்து எடுத்து விட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விடணும். உள்ள முட்டை நல்லா வேகணும். அவ்வளோதான், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டோம்னா நம்மளோட உடைத்து விட்ட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching this video.